यम सीता मम सुता सहधर्म चरीतव प्रतीच्छयेनाम भद्रन्ते पाणिम गृह्णीष्व पाणिना. ஜனக மன்னவன் சீதா தேவியை ராமனுக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ராமனுக்கு வயது 12, சீதைக்கு வயது 6. கல்யாணம் ஆன பிற்பாடு 12 ஆண்டுகள் அயோத்தி பட்டணத்தில் ஆனந்தமாக வாழ்ந்தார்கள். மேலே ராமனுக்கு இளவரசி பட்டம் கட்ட வேணும் என்று தசரதன் விருப்பம் கொண்டார். ஆனால் அது நிறைவேறாமல் கைகையினுடைய வரத்தின்படி ராமனும் சீதையும் இலக்குவனும் காட்டுக்கு எகினார்கள். காடு புகுந்தாலும் ராமனுக்கும் சீதைக்கும் உண்டான அந்யோன்யம், அவர்களுடைய அனுபவம் ஒரு துளியும் குறையவில்லை. ஆனந்தமாக வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அனைத்தை சூர்பனகை வரும் வரை. அவள் ராமனை ஆசைப்பட்டாள். அதனால் சீதையை கொல்ல போக ராமன் சூர்பனகையின் காது மூக்குகளை அறுத்து விட்டான். அவள் போய் ராவணனிடத்தில் சொல்ல, சீதை பேரில் ஆசை கொண்ட ராவணன் அவளை தூக்கி போனான். அசோகவனத்திலே சிறை வைத்தான். ராமன் சுக்ரீவன் முதலான குரங்குகளுடைய தோழமை கொண்டு ஹனுமானை தெற்கு நோக்கி அனுப்புகிறார். ஆஞ்சநேயர் தெற்கு வந்தார். கடல் கடந்து இலங்கையை அடைந்தார். அங்கு உள்ளே புகுந்த அனைத்திடத்திலும் தேடிக் கொண்டிருக்கிறார். சீதை கிடைப்படா, நாம் அவளை பார்த்த அந்த நல்ல செய்தியை போய் ராமனிடத்தில் சொல்ல முடியுமா என்றெல்லாம் மனத்தவிப்போடே தேடிக்கொண்டிருக்கிறார். ராமன் மால்யவான்கிற மலையில் கிஷ்கிந்தைக்கு பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறார். இதுதான் நாம் இப்போது பார்த்து கொண்டு வரும் கட்டம். இப்பெல்லாம் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கும் நாள். போகி பண்டிகை, மகர சங்கராந்தி, பொங்கல் பண்டிகை ரொம்ப முக்கியமான நாட்கள். இந்த ஒரு நாளுமே நம்மை ஆஞ்சநேயரைத்தான் நினைக்க வைக்க வேண்டும். இந்த சமயத்தில் நமக்கு சுந்தரகாண்டத்தை அனுபவிக்க கிடைத்ததே ஒரு பெரும் பாக்கியம்னு கொள்ள வேணும். ஆஞ்சநேயர் எங்கெங்கு தேடி பார்த்தாலும் சீதை கிடைக்கவில்லை. எப்படியாவது கண்டுபிடித்து விட வேணும்னு நினைக்கிறார். ஆனால் மேன்மேலும் தேடினாலும் மன வெறுப்பு ஏற்படுகிறது, மன தளர்ச்சி ஏற்படுகிறது. இப்ப அந்த தளர்ச்சியிலிருந்து அவர் வெளியில வரணும். நமக்கே எப்ப மனம் தளர்ந்தாலும் ஆஞ்சநேயரை சேவித்தால் தளர்ச்சி நீங்குகிறது. களைப்பு போய் புத்துணர்வோடு எழுந்திருக்கிறோம். இப்ப நமக்கு அந்த புத்துணர்ச்சியை கொடுக்க போகிறார் கோதண்டராமனும் ஆஞ்சநேயனும். கோவையிலிருந்து மருதமலை போகும் மார்க்கத்தில் பாப்பநாயக்கன் புதூர் என்னும் ஊர் வருகிறது. அங்கே கோதண்டராம சுவாமி திருக்கோயில். ரொம்ப ஆச்சரியமான கோவில். 1911ஆம் ஆண்டு முதல் இது ராமானுஜ கூடம் பஜனை மடமாக இருந்து வந்தது. பிற்பாடு 1946 இது கோயிலாக பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கோயிலுக்குள் நுழைய முன்பாக வாசல் மேலேயே பட்டாபிஷேக திருக்கோலத்தில் ராமன் தரிசனம் கொடுக்கிறார். உள்ளே புகுந்தால் நீண்ட துவஜஸ்தம்பம், அதன் ஒரு பக்கத்தில் அஞ்சலி ஹஸ்தத்தோடே ஹனுமான் ரொம்ப ஆச்சரியமா எழுந்துள்ளிருக்கார். கையை கூப்பி கொண்டு, சீதை கிடைச்சுடுவடா, சீதை தேவரீரே உம்மை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிற திருக்கோலத்தில் உள்ளார். அடிக்கடி வெண்ணெய் சமர்ப்பித்துக் கொள்ளுகிறார். சிந்தூரப்பொடி குங்குமப்பொடியோடு தரிசனம் கொடுக்கிறார். இவர் திருவடி ஆஞ்சநேயர். இவருக்கு மறுபக்கத்தில் கருட பகவான் உள்ளார். தாமரை மாலை தரித்து கொண்டு எழுந்தோடி இருக்கிறார். பறக்க தகுந்த கோலத்தில் இப்பவோ அப்பவோ பெருமான் நம்ம தோள்களில் ஏறிவிட்டால் உடனே பறக்க வேண்டியதுதான் என்ற தயார் நிலையில் உள்ளார். ஒரு பக்கம் ஆஞ்சநேயர், மற்றொரு பக்கம் பெரிய திருவடின்னு சொல்லப்படும் கருடன். இவர்களை தரிசித்து இன்னும் உள்ளே நுழைகிறோம். மேலே வாசல்படியில் ரங்கநாத பெருமாள் சயன திருக்கோலத்தில் உள்ளார். திருவரங்கத்தில் எப்படி சயனத்திருக்கிறாரோ அவரைத்தான் அயோத்தியில் ராமனை ஆராதித்தார். இதோ ஒரு பாசுரம் எழுதப்பட்டுள்ளது. குலந்தரும் செல்வன் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்விசும் வருளும்
ஒன்னொன்னும் திருவங்கியாழ்வார் பிரார்த்திக்கிறார். நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம். நாராயண நாமத்தை கண்டுகொண்டேன், அதை சொன்னோமானால் உச்சரித்தாலே இத்தனை நன்மைகள் நடக்கும் என்று திருவங்கியாழ்வாருடைய பாசுரம். ரங்கநாதரையும் சேவித்தோம், பக்கத்துல பாசுரம் எழுதியிருக்கு, அதையும் படித்து கொண்டோம். இதோ குழலூதும் கண்ணன் பல விக்கிரகங்களையும் எழுந்தருள பண்ணி உள்ளார்கள். வாயில் புல்லாங்குழல் வைத்து மக்களையெல்லாம் மயக்கி தன் பக்தர்களாக ஆக்குவதற்காக வேணுகோபால கண்ணன் இருக்கிறார். அருகே வெங்கடேச பெருமான் எங்கு சென்றாலும் பாலாஜி மந்திர். கோவில் கோதண்டராமருக்காக இருந்தாலும் வெங்கடேசர் இங்கும் கோயில் கொண்டிருக்கிறார். அவரையும் தரிசித்துக் கொண்டோம். வெங்கடேசர், குழலூதும் கண்ணன், சயன திருக்கோலத்தில் ரங்கநாதர், கருடன், அஞ்சலி ஹஸ்தத்தோடு ஆஞ்சநேயர், இவர்களையெல்லாம் கோவிலின் சுற்றுப்புறத்திலும் முகப்பிலும் சேவித்துக் கொண்டோம். இனிமேல் கோயிலுக்குள்ளே செல்ல வேண்டும். கோதண்டராமரையும் ஹனுமானையும் சேவிக்க வேண்டும். அதை நாளை சந்திக்கும் போது செய்வோம். இப்போது சுந்தரகாண்டத்தினுடைய 12வது சர்க்கம். சதஸ்ய மத்தியே பவனஸ்ய சம்ஸ்திதோ லதா கிருகான் சித்திர கிருகான் நிஷா கிருகான் ஜகாம சீதாம் பிரதிதர்சனோத்சுகா நைவதாம் பஷ்யதி சாரு தர்சனான். ஆங்காங்கு கொடி இருக்கிற அழகான பவனங்கள், சின்ன சின்ன குளக்கரைகள், பெரும் மரம் இருக்கும் இடங்கள், இப்படி ஓரோரிடமாக ஹனுமான் தேடுகிறார். எங்கும் கிட்டவில்லை. சற்று முன்னால் தான் நாம் பார்த்தோம், ஹனுமாரே மனம் கலங்கினார். நாம் ஆறாரையோ பார்க்கிறோமே, இந்த மனம் திண்ணமாக இருக்கிறதா, உறுதி இருக்கா, இல்ல நமக்கே நம்பிக்கை தளர்ந்து படுத்தா, தொடர்ந்து நம்மால தேட முடியுமா முடியாதா என்றெல்லாம் கலக்கம் அடைந்தார். ஆனா அவரே சொல்லுகிறார், மனோகி கேது சர்வேஷாம் இந்திரியானாம் பிரவர்த்தனே. எல்லா புலன்களும் செயல்படுவதற்கு மனம்தானே தூண்டுகோல். நம் மனதுதான் அனைத்துக்கும் தூண்டுகோலாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு மனசை தெளிவா வச்சுப்போம். இது நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நம்ம மனம் தெளிவா இருந்துவிட்டால் மற்றது சர்ச்சையே கலங்கி இருந்தாலும் கலக்கத்தை தெளிவு ஏற்படுத்திக்கலாம். ஆனா கண்ணும் காதும் மூக்கும் தெளிவா இருந்து மனம் கலங்கி இருந்தால் அதை சரிப்படுத்துவது அரிதாக போகிறது. நாளை மன தெளிவு முக்கியம். உத்தரேதாத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதையேது. ஓரொரு நாளும் நம்ம குடும்பத்திலேயே மனசு கலங்கி போற அளவுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கலாம். அதனால் சட்டென்று கலங்கிட வேண்டாம். அது எப்படி சுவாமி சொல்ல முடியும்? மனம் கலங்கிறதே கலங்காதேன்னு சொன்னா முடியுமானால் அதுக்கு ஒரு வழி இருக்கு, ஒரு மருந்து உள்ளது. இப்ப ஒரு 10 நாள் முன்னாடி நமக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குன்னு வச்சுக்கோ, இல்ல 6 மாசத்துக்கு முன்னாடி ஒண்ணும், கடந்த 4 வருஷம் எடுத்துங்க, ஏதேதோ ஆபத்துகள்லாம் வந்திருக்கு. அந்த வந்த ஆபத்தின் போது நாம எவ்வளவு கலங்கி இருக்கோங்கிறது எழுதிக்குங்க. ஒரு பேப்பர் பேனா எடுத்து எனக்கு ஞாபகம் இருக்கிற ஆபத்து என்னென்ன வந்திருக்கு, அதுக்கு நான் எவ்வளவு தூரம் அப்செட் ஆனேன், எவ்வளவு தூரம் நான் கலங்கி போயிட்டேன் அப்படிங்கிறது எழுதிக்கும். ஆனா அதே ஆபத்து 15 நாள் கழிச்சு, 2 மாசம் கழிச்சு, இப்ப எடுத்துப்போமே, 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆபத்து, 4 மாசத்துல ஒண்ணு, 2 மாசத்துல ஒரு துக்க நிகழ்ச்சி, என்னென்ன உண்டோ எதுக்கு நாம கலங்கி இருக்கோமோ அதெல்லாத்தையும் வரிசைப்படுத்திட்டு இன்றைய தேதியை வச்சுதான் அதை ஒப்பிட்டு பார்க்கணும். இப்ப அந்த ஆபத்துக்கு நான் அவ்வளவு மன வருத்தப்பட்டிருக்கணுமா, அவ்வளவு தளர்ச்சி அடைஞ்சிருக்கணுமா, கடைசியில அந்த ஆபத்தினுடைய பாதிப்பு அவ்வளவு இருக்கவே இல்லையே, நாமே அதை சுலபமா தாண்டிட்டோமே, இதுக்கு போய் ஆனா அவ்வளவு தூரம் அப்செட் ஆனே, இதுக்கு ஆனா அத்தனை தூரம் கலங்கினேன். அப்ப கொஞ்சம் நிதானமா இருந்திருந்தா, எவ்வளவு நிதானம், அந்த 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததே இப்ப நாம பார்க்கும்போது ரொம்ப நிதானமா சிந்திக்கிறோமோ இல்லையோ, அதை நினைச்சு சட்டுன்னு கலங்கி விடுறது இல்லை. இத போல கலங்காமை அந்த சந்தர்ப்பத்தின் போதே வரணுங்கிறார். 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த நிகழ்வு நடக்கும் போதே இந்த நிதானம் இருக்க வேண்டும். ஆனா யாருக்கும் அந்த சமயத்துக்கு நிதானம் வராது. அதுக்கு 1 மாசம் கழிச்சோ 3 மாசம் கழிச்சோ பின்னாடி உட்கார்ந்து ஹைண்ட் சைட்டுங்கிற போது பின்னாடி உட்கார்ந்து பார்க்கும்போது, ஓ நம்ம போயா இவ்வளவு தூரம் தழும்பினோம், அவசியமே இல்லை போட்டிருக்கேன்னு தோன்றது இல்லையோ. இதுதான் இதுக்கு ஒரு மருந்து. என்னெல்லாம் நமக்கு ஆபத்து, சந்தேகம், என்னென்னலாம் நமக்கு குழம்பினோம், அதனுடைய சந்தர்ப்பத்தை எழுதிங்கோ. அப்ப எவ்வளவு தூரம் அப்செட் ஆனோம், நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோங்கிறத எழுதிங்கோ. இப்ப அதை ஒப்பிட்டு பார்த்தால், ஓ அவ்வளவு ரியாக்ட் பண்ணிருக்க வேண்டாம் போட்டிருக்கே, நம்ம கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு நமக்கு தோன்றது இல்லையோ. இது ஆஞ்சநேயர் சரியா புரிஞ்சிட்டு இருக்கார். அதனால அந்த சந்தர்ப்பத்திலேயே அவர் தெளிவா இருக்கார். அப்புறம் இல்லை, ஏன்னா அவர் இப்பதான் அந்த சூழ்நிலையில இருக்கார். இப்ப என்னவோ தான் சரியா தான் முடிவெடுத்தாகணும். இங்க கோட்டை விட்டுட்டால் அப்புறம் ராமனிடத்துல திரும்ப போய் ஒன்னும் சொல்ல முடியாது. நமக்கு ஒண்ணு இந்த மாதிரி நிர்பந்த வேலைகள்லாம் வர்றதே இல்லை.
ராவண பவனத்துக்குள்ள போய் சீதையை கண்டுபிடிக்கணும், எத்தனை ராட்சசால் எதிர்ப்பாளோ, திரும்பி போய் சொல்லலைன்னா ராமனுக்கு எந்த ஆபத்தோ, இந்த மாதிரி நிலைமையெல்லாம் நம்ம இருக்கோமா? இவ்வளவு கட்டமான சர்க்கம்ஸ்டான்சஸ்ல நாம இல்லை. ஆனா அனுமார் இருக்கார். அப்ப நாம செய்யணும் என்ன? அவர் திருவடிகளை பற்றிண்டு இந்த கட்டத்தை எல்லாம் தாண்டுவதற்கு தான் முயற்சிக்க வேண்டும். துருவன்ன சீதா திரியதே யதா நமே விசின்பதோ தர்சனமேதி மைதிலி. அப்ப ஒன்னொன்னா என்னென்ன நடந்திருக்கலாம்னு பட்டியல் போட்டு பாக்குறார். ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாமோ, இல்ல அப்படி நடந்திருக்கலாமோ, இல்ல இப்படி நடந்திருக்கலாமோ. சீதை ஒருவேளை மரணம் அடைஞ்சிருப்பாளோ, இது வரைக்கும் தேடினோம் கிடைக்கல. ஒருவேளை சீதை இல்லவே இல்லையோ மரணம் அடைந்திருப்பாளோ, ராவணனே கொண்டிருக்கலாம், இல்ல துஷ்ட மிருகங்கள் இதன் கையிலான அகப்பட்டு இறந்து போயிருக்கலாம், ஆகாசத்துல ராவணன் தூக்கின போறச்சே கடல்ல விழுந்து கூட பிராணன் போயிருக்கலாம், இல்ல பட்னி இருந்து போயிருக்கலாம், ராட்சசிகள் ஆறானோ அவளை இணங்க வைக்கிறதுக்காக கொண்டு இருக்கலாம். எத்தனையோ இருக்கும் இல்லையோ. இதற்குள்ள என்ன நடந்ததோ அனேன நூனம் பிரதிதுஷ்ட கர்மணா ஹதா பவே தாரியபதே பரேஸ்திதா விரூபரூபா விகிருதா. இந்த பக்கத்துல இருக்கிற ராட்சசிகள்லாம் பார்த்தா ஒரு நிமிஷம் எனக்கே தகைப்பா இருக்கு. அவ ரொம்ப சுகுமாரி, மென்மையானவள். இவர்களை பார்த்துட்டு ஒருவேளை பயந்து போயிட்டாலும் என்னமோ, நான் என்ன இன்னும் சீதையை கண்டுபிடிக்கல, திரும்பி போகலாமா வேண்டாமா, இங்கேயே தங்கலாமா? சீதா மதுஷ்டுவா கெனவாப்பிய பௌருஷம். சீதையை மறந்துட்டு திரும்பி போயிட்டாள். முதல்ல நான் எடுத்துட்ட வேலை என்ன ஆகும்? என்ன தூதன்னு நம்பி ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு. அப்ப அதுக்கே பங்கம் ஏற்பட்டுடும், அதுக்கு தீங்கு நடக்கும். ரெண்டாவது, அப்படியே ஒருவேளை திரும்பி போய் என் தீங்க பத்தி கவலைப்படாம நான் கண்டுபிடிக்கலன்னு சொன்னா ராமன் பாடு என்ன ஆகும்? ஓ, சீதை இருக்காள்ங்கிற நம்பிக்கையில் ராமன் உள்ளான். இல்லேன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னா ராமனே இல்லை. அந்த நிலைக்கு நான் ஆட்படுத்த கூடாது. திருஷ்டம் அந்தப்புறம் சர்வம் திருஷ்டா ராட்சச யோஷிதா ந சீதா திருஷ்யத்தே சாத்வி விருதாஜாதோ மமஷம. நான் பட்ட கட்டமத்தனை வீணாயிடும் இருக்கேன். எங்கு தேடினாலும் சீதை கட்டவில்லை என்று நினைத்து மறுபடியும் மனம் தளர்கிறார். கிம்பாவக்ஷதி விருத்தஸ்ச ஜாம்பவான் அங்கதஸ்ச. திரும்பி போய் சொன்னார். ஜாம்பவான் என்ன நினைப்பார்? என்னுடைய பெருமகளை எனக்கு புரிய வைத்து, ஹனுமான் நீ பலசாலி, கண்டிப்பா உன்னால காரியத்தை முடிக்க முடியும் என்று 100% என்ன நம்பி அனுப்பிச்சு வச்சிருக்கார். இப்ப நான் திரும்ப போய் அவளுக்கு ஏமாற்றம் கொடுத்துட்டேனால் அவர்களால் தாங்க முடியாது. மனம் தளர்ந்தது. ஆனா அவருக்கு அவரே சொல்லிக்கிறார். இப்போ பல சமயத்துல ஊக்கத்தை நாமே தான் கொடுத்துக்கணும். யாரும் பக்கத்துல எல்லாம் இருக்க மாட்டா. நாம எல்லாம் இந்த படிச்சிருக்கிற கதையெல்லாம் வச்சிருந்து, தெரிஞ்ச கதாபாத்திரங்களை வச்சிருந்து, நம்ம குடும்பத்திலேயே யார் ரொம்ப தளர்ந்து போய் ஆனா நிமிர்ந்திருக்காளோ அவர்களை பத்தி எல்லாம் ஞாபகத்துல வச்சிருந்து தளர்ந்த மனசுக்கு நாம தான் தெம்பூட்டி கொள்ள வேண்டும். அனிர்வேத ஸ்ரீயோ மூலம் அனிர்வேத பரம் சுகம். அனிர்வேதம் மன தளர்வு இல்லாதிருத்தல், வெறுப்பில்லாதிருத்தல். மொத்த சொத்து செல்வம் செழிப்பு எல்லாத்துக்கும் அனிர்வேதம் தான் மூலம். தளர்வு வந்துடுத்து சொத்து செழிப்பு பணம் எதுவும் இருக்காது. தளர்ச்சி இல்லாதிருந்தோம் அப்பதான் சம்பாதிக்கவே முடியும். அனிர்வேத பரம் சுகம். சுகமா இருக்கிறதுக்கு ஆதாரமே நிர்வேதம், வெறுப்பு இல்லாம இருக்கிறது. பூயஸ்தத்திர விசேஷ்யாமி நதத்திர விஜயக்கிருதா. மறுபடியும் தேட போகிறேன், முழு உற்சாகத்தோடு தேட போகிறேன், இதில் சந்தேகம் இல்லை. அனிர்வேதோகி சததம் சர்வார்த்தேஷு பிரவர்த்தகா. மனத்தளர்வு இல்லாது இருக்கிறது, வெறுப்பின்றி இருக்கிறதான் எல்லா நற்செயல்களையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுக்கும். சக்சஸ்ங்கிறது வேணும்னாலே நல்லா ஜெயிக்கணும், ஒரு காரியத்தை எடுத்த காரியத்தை நல்லா முடிக்கணும்னால் தளர்ச்சி கூடாது, சோர்வு வெறுப்பு கூடாது. ஆகவே தஸ்மாத் அனிர்வேதகரம் யத்தம் சேட்டே அகம் உத்தமம் அதிர்ஷ்டாஞ்ச விஜேஷ்யாமி தேசான் ராவண பாலித்தான். இதுவரைக்கும் என்னால தேடப்படாத இடங்கள் எது உண்டோ அதை இந்த ராவண பவனத்தில் தேடப் போகிறேன். ராவணாந்த புரே தஸ்மின் எம் கபிஹி ந ஜகாமசா. இதுவரைக்கும் எங்கெங்க போலையோ அங்கெல்லாம் உள்ள புகுந்து புகுந்து தேட ஆரம்பிக்கிறார். ஆனா சுலபத்தில் படி சொல்லல. ராட்சசோ விவிதாகாராக விரூபா விகிருதாஸ்ததா. ராட்சசிகள் வெவ்வேறு குரூரமான ரூபம் அதெல்லாத்தையும் பாக்குறார். திருஷ்டா ஹனுமதா தத்ர நதுசா ஜனகாத்மஜா. ஆனா ஜனகன் பெண்ணு சீதையை மட்டும் அங்க பார்க்க முடியல. இப்படி வித்யாதர ஸ்திரீகள் எல்லாம் பாக்குறார், சீதையை பார்க்க முடியல. நாகக்கன்னிகைகள் எல்லாம் பாக்குறார், சீதையை பார்க்க முடியல. நாகக்கன்னிகள் அவருடைய புருஷன்களை பார்க்கிறார், அவர்களுக்கு நடுவுல சீதை இல்லை. யார் இருந்தாலும் சிறந்த குலப்பெண்டு, அங்கங்க இருக்கிற மந்திரிகளுடைய மனைவிகள், சேனாபதி மனைவிகள் எங்கு தேடியும் கிடைக்கல. அவதீர்ய விமானாச்ச
ஹனுமான் மாருதாத்மஜா சிந்தாமுக உபஜகாமாத சோப உபஹத சேதனஹ. மேல ஒரு விமானத்துல உட்கார்ந்திருந்தவர் கீழே வந்து உட்கார்ந்திருக்கார், தளர்ச்சியோட யோசிக்கிறார். அத்தனை மாற போறது கேட்போம்.